பல தடவை பாவ மன்னிப்பு தேடுகின்றோம், அதே குற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதே போலதான் அந்த குற்றம் செய்ததற்கு பிறகு, அடி விழுந்ததற்கு பிறகு, ஆஹா தப்பு நடந்துச்சு, எல்லாம் மன்னிச்சிரு, பின்ன வாய்ப்பு கிடைத்தா தப்பு செய்கின்றவர்கள் இதே மாதிரி திடீர்னு மௌத்து வந்துடும். மௌத்துக்கு பிறகு அதே சொல்லுவார் அவரு, நான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் திரும்பி போய் நல்லவனா வாழ்றேன். இல்ல இல்ல இல்ல, இவன் இப்படிப்பட்டவன் தான், இப்படி வெறும் வாய் பேச்சுதான், ஆனா மீண்டும் அதே தவறு செய்வான். நாமும் தூங்குனதுக்கு பிறகு சில நேரத்தில், ஆழமான தூக்கம் தூங்குகின்ற நேரத்தில் நம்முடைய ரூஹு கூட அந்த பர்சக்குக்கு போய் இறந்தவர்களை நாம் சந்திக்கிறோம் பாருங்க, அதான் பர்சக்குடைய வாழ்க்கை. ஒரு ஹதீஸ் நாம கேட்போம், அந்த உறுதியான வார்த்தைன்னா லா இலாஹா இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்ல. எந்த அளவுக்கு ஆழமாக நம்பி சொல்கின்றோமோ, கபருடைய நேரத்திலேயும் அல்லாஹ் தாலா அந்த கலிமா சொல்கின்ற மக்களாக நம்மை ஆக்குவான். சந்தேகத்துடன் வெறும் வாயால் மனதில் இல்லாமல் சொன்னால் அந்த நேரத்தில் கலிமா வருமா வராதா தெரியாது. நல்ல அமல் செய்யற விஷயத்துல முன் வரவே மாட்டாங்க. எந்த நல்ல அமல் இருந்தாலும் சரி, தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, உண்மை பேசுறதும் இல்லை, தாய் தந்தைக்கு சேவையும் செய்யறதில்லை, மனைவியோடைய உரிமைகளையும் தர்றதில்லை, பிள்ளைங்களுக்கு சரியாக வளர்க்கிறதில்லை, எந்த ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கும் முன் வர மாட்டார். அதே மாதிரி தீய அமல் வந்தாலேயே எந்த ஒரு தீய அமலை விட மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வருடம் நாம் ரமதானுக்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களை பற்றி பேசுவோம், கேட்போம் என்று ஆரம்பித்தோம். இந்த வருடம் ரமதானுக்கு பிறகு சில சூழ்நிலைகளின் காரணமாக ஒரு மாதத்துக்கு மேல் அந்த ஜும்மாவுடைய பயான் செய்ய முடியல. இன்ஷா அல்லாஹ் இனிமே முடிந்த அளவுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையும் விடாமல் தொடர்ந்து மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களை நாம் கேட்போம். ஈமானே முஃபஸ்ஸல், ஒரு மோமின் எந்த விஷயங்கள் மீது ஈமான் கொள்வது அவசியம் என்று அந்த ஈமானே முஃபஸ்ஸல்ல இருக்கிறது. ஈமானே முஃபஸ்ஸல் ஒரு தடவை சொல்லிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாவின் மீது ஈமான் கொண்டேன். வ மலாயிகதிஹி, மேலும் அவனுடைய மலக்குமார்கள் மீது ஈமான் கொண்டேன். வ குதுபிஹி, அவனுடைய வேதங்கள் மீது ஈமான் கொண்டேன். வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்கள் மீது ஈமான் கொண்டேன். வல் யௌமில் ஆஹிரி, கடைசி நாள் மீது ஈமான் கொண்டேன். வல் ஹைரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்ல தீய விதி அல்லாவின் புறத்திலிருந்து இருக்கிறது, இந்த விஷயத்தின் மீது ஈமான் கொண்டேன். வல் பாசி பாதல் மௌத், மரணித்ததற்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தின் மீதும் ஈமான் கொண்டேன். அல்லாவின் மீது ஈமான் கொள்வது எப்படி என்று சுருக்கமாக நாம் கேட்டோம். அதை போல மலக்குமார்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் நபிமார்களை பற்றியும் நாம் கேட்டோம். அந்த தொடர்ச்சியில் இன்று நாம் கடைசி நாள், அதாவது மறுமை பற்றி கேட்க போகின்றோம். மறுமை பற்றி பேசுவதற்கு முன்னால், ஒருவன் மரணித்ததற்கு பிறகு, ஒவ்வொரு மனிதனும் மரணித்ததற்கு பிறகு மறுமை நாள் வருகின்ற வரை ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கபரில் ஒரு வாழ்க்கை, மண்ணறையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு பேர் அரபியில பர்சக் உடைய வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். பர்சக் என்றால் ஒரு தடை. அந்த தடை இருக்கும், அந்த தடைக்கு இந்த பக்கமும் செல்ல முடியாது, அந்த பக்கமும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு மரணித்தவரும் மறுமை நாள் வருகின்றவரை வாழ்வார்கள். அதன் மீது நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் மறுமை நாள் ஆரம்பமாகும் இன்ஷா அல்லாஹ், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சங்கு ஊதினதற்கு பிறகு. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த நாள் வருவதற்கு முன்பே
மௌத்துடைய நாளிலிருந்து மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். இந்த பர்சக்குடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது இன்னும் மறுமையுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவோம். ஏன்னா அந்த மறுமை நாள் வரலையே. ஆனால் உலகத்தை விட்டு நாம் சென்று விட்டோம். மறுமை நாளில் நம்முடன் என்ன நடக்க போகிறதோ அது அந்த பர்சக்குடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிவிடும். அல்லாஹ் தாலா இந்த பர்சக்குடைய வாழ்க்கையை பற்றி சூரத்துல் முஃமினூன் சூராவில் சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மௌத் வருகின்ற பொழுது, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் காலா, சொல்லுவான், ரப்பி இர்ஜிஊன், என்னை படைத்த ஆள்பவனே என்னை திரும்பி உலகத்தின் பக்கம் அனுப்புவாயாக. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எதை விட்டு வந்தேனோ அந்த விஷயங்களில் நான் நல்ல அமல் செய்வதற்காக. சதகா செய்யல, ஜகாத் கொடுக்கல, தொழுகவில்லை, குர்ஆன் ஓதவில்லை, நல்ல செயல்கள் செய்யவில்லை, இப்ப கை சேதமாக இருக்கிறது. இந்த நேரத்துல சொல்லுவான், இறைவா எனக்கு மீண்டும் திரும்பி போறதுக்கு வாய்ப்பு கொடு. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இது வெறும் வாய் பேச்சு தான். அவன் திரும்பி போனா கூட அப்படிதான் இருப்பான், நாம கூட அப்படிதான் இருக்கிறோம். பல தடவை பாவ மன்னிப்பு தேடுகின்றோம், அதே குற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதே போலதான் அந்த குற்றம் செய்ததற்கு பிறகு, அடி விழுந்ததற்கு பிறகு, ஆஹா தப்பு நடந்துச்சு, அல்லாஹ் மன்னிச்சிரு, பின்ன வாய்ப்பு கிடைத்தா தப்பு செய்கின்றவர்கள் இதே மாதிரி திடீர்னு மௌத்து வந்துடும். மௌத்துக்கு பிறகு அதே சொல்லுவார் அவரு, நான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் திரும்பி போய் நல்லவனா வாழ்றேன். இல்ல இல்ல இல்ல, இவன் இப்படிப்பட்டவன் தான், இப்படி வெறும் வாய் பேச்சுதான், ஆனா மீண்டும் அதே தவறு செய்வான். கல்லா, விஷயம் அப்படி இல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வாய் பேச்சு அவன் சொல்கின்றான். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன், அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை இருக்கிறது. இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுகின்ற வரை அந்த வாழ்க்கையில் அவர்கள் இருக்க வேண்டும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாழ்க்கை எப்போ ஆரம்பமாகும் நமக்கு தெரியவில்லை. பெரும்பாலான மக்களுக்கு மௌத் திடீர் என்று தான் வருகிறது. ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பெரும்பாலானவங்களுக்கு, ஏன் பெட்ல இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாம கேன்சர்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த தேதியில் அவர் மரணிப்பார் சொல்லி தெரியாது. அந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டது. அந்த நாள், அந்த நொடி, அந்த நேரம் வந்து விட்டால் ஒரு செகண்ட் கூட நமக்கு அனுமதி கிடைக்காது. மலக்குல் மௌத் வருவாரு, ரூஹ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப அந்த மறுமை நாளுக்கு முன்னால் அந்த பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறதே, கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை நாம் நம்ப வேண்டும். மேலும் அந்த வாழ்க்கைக்காக இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் இந்த பயான் பேசினதற்கு பிறகும், இந்த பயான் கேட்டதற்கு பிறகும் அந்த வாழ்க்கைக்காக வாழுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அந்த வாழ்க்கைக்கும் நமக்கு எப்படி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த தொடர்பு என்றால், நாம் பிறப்பதற்கு முன்னால் தாயோடைய வயிற்றில் இருந்தோமே பாருங்க, அந்த நேரத்துல தாயோடைய கருவில் இருக்கின்ற குழந்தையும் உலகத்தில தானே இருக்கு. அந்த தாய் எங்கே இருக்கு? இந்த உலகத்தில தானே இருக்கு. அந்த குழந்தைக்கு உலகத்தில் இருந்து கூட உலகத்தில் இல்லாத போலதானே அந்த குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கும் இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பு இருக்கிறதோ அதே போலதான் மரணித்ததற்கு பிறகும் கபர்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் அவ்வாறுதான் தொடர்பு இருக்கும். புரியுதாங்க? அப்ப இந்த பர்ஸக்குடைய வாழ்க்கையில இறந்து போனவர்களுடைய ரூஹுகள் இருக்கிறது. நாமும் தூங்குனதுக்கு பிறகு சில நேரத்தில், ஆழமான தூக்கம் தூங்குகின்ற நேரத்தில் நம்முடைய ரூஹு கூட அந்த பர்ஸக்குக்கு போய் இறந்தவர்களை நாம் சந்திக்கிறோம் பாருங்க, அதான் பர்ஸக்குடைய வாழ்க்கை. ஒரு ஹதீஸ் நாம கேட்போம்,
இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ் கேட்டதற்கு பிறகு அந்த வர்ஸாஹுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகும், எப்படி முடியும், எப்படி இருக்கும் என்று நமக்கு நல்ல ஒரு புரிஞ்சுக்குவோம் நாம இன்ஷா அல்லாஹ். பரா பின் ஆசிப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடன் நாம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றோம். அந்த கபருக்கிட்ட அந்த ஜனாசா போய் வச்சுட்டாங்க. இன்னும் அந்த கபர் ரெடி ஆகல, தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நாம் உட்கார்ந்து விட்டோம். எந்த அளவுக்கு நாம் அதபாக பணிவாக உட்கார்ந்து இருந்தோமே ஆனால் தலையில பறவை உட்கார்ந்தா எப்படி உட்காரும்? தலை மேல ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கு, அது பறக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி உட்காருவேன்? அந்த மாதிரி நாம வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அதவா உட்கார்ந்து இருந்தோம். அப்போ சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள், பிறகு தாழ்த்து கொண்டார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் அஸாபில் கப்ரி, நான் அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். காலஹா மிராரன், திருப்பி திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நம்முடைய நிலைமை என்ன இருக்கு? கபரஸ்தான்ல போய் நின்றா கூட அந்த பேச்சு என்ன, இந்த பேச்சு வேணா, யார் ஜெயிப்பான் யார் தோப்பான்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்க அவருக்கு வராதுங்க கபர் வேதனை. எங்களுக்காக துவா செய்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்தல் முஃமினா இதா கான ஃபீ இக்பாலி மினல் ஆகிரதி வ இன்கிதாஇ மினத் துன்யா. எனக்கு நேரம் இல்லை ஃபுல்லா படிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு. ஒரு மனிதன் அவனுடைய உலக வாழ்க்கையின் கடைசி நேரம் வந்துவிட்டால், அவன் மறுமை உடைய வாழ்க்கைக்காக நெருங்கிவிட்டால், ஜாஅஹு மலகுன் ஃபஜலஸ இன்த ரஅஸிஹி, ஒரு மலக் வானவர் வந்து அவருடைய தலைக்கு பக்கம் உட்கார்ந்துருவாரு. வந்து சொல்லுவாரு, உஹ்ருஜி, வெளியேறு, ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே. நமக்கு இல்லை. நம்ம தூய்மையான ஆத்மாவா இல்லையா இந்த ஹதீஸ் முடிகிற நேரத்தில் தெரிஞ்சிடும். தூய்மையான ஆத்மாவே வெளியேறு, இலா மஃபிரத்தின் மினல்லாஹ், உன்னுடைய அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பால் திரும்பு, வரித்வான், அவனுடைய பொருத்தத்தை பக்கம் திரும்பு. பிறகு ஃபதஹ்ருஜு, லேசாக அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியேறும். மிக லேசாக, எந்த ஒரு வலி இல்லை, எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அந்த உடலிலிருந்து அந்த ரூஹ் வந்து வெளியேறும். ஆத்மான்னா ரூஹ் வெளியேறும். அதுக்கு பிறகு மலக்குமார்கள், மேலும் மலக்குமார்கள் இறங்குவார்கள். அழகான முகங்கள், வெள்ளை முகங்களுடன் வருவார்கள். கஅன்ன வுஜூஹஹும் அஷ்ஷம்ஸ், அவர்களுடைய முகங்கள் சூரியனை போல இருக்கும், பிரகாசிக்கும். அவர்களுடன் சொர்க்கத்தின் கஃன் துணிகள் இருக்கும், சொர்க்கத்தின் அத்தர் இருக்கும், நறுமணங்கள். அந்த துணி வந்து அந்த துணி மீது சொர்க்கத்தின் நறுமணத்தால் பூசப்பட்ட துணிகள் இருக்கும். அவங்க வந்து அந்த மரணிக்கின்றவருடைய பார்வை எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு அந்த பிரகாசிக்கின்ற முகங்களுள்ள மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால் நாம் வாழவில்லை. யார் அல்லாஹ்வுக்காக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மரணிக்கின்ற நேரத்தில் இந்த அருமையான நிம்மதி தரக்கூடிய காட்சி அல்லாஹ் தாலா காட்டுவான். எது வரைக்கும் பார்க்கிறார்களோ அது வரைக்கும் மலக்குமார்கள் உட்கார்ந்துருவாங்க. எப்படிப்பட்ட மலக்குமார்கள்? பிரகாசிக்கின்ற முகங்கள், பிரகாசிக்கின்ற மலக்குமார்கள். அதுக்கு பிறகு அந்த ரூஹ் வெளியேறும். அந்த ரூஹை அந்த கஃனில் வைத்து மலக்குமார்கள் ஏறுவார்கள். முதல் வானத்தில் போய் அனுமதி கேட்பார்கள், இந்த ரூஹை எடுத்து 7 வானங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அப்போ மலக்குமார்கள் கேட்பாங்க, யார் இவர்? அப்போ சொல்லுவாங்க, அன்னாருடைய ரூஹ் இது. அந்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள் அவர்களுடைய அழகான பெயர்களை கொண்டு சொல்லுவாங்க, இவரா 5 வேளை தொழுகிறவர்,
இவரா அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தாரு அவரா, ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா ஜகாத் கொடுத்தாரு இவரா, உண்மையான ஹாஃபிஸ் குரான் மனப்பாடம் செய்தாரு இவரா, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தாரு அவரா சொல்லி அழகான பாராட்டுகளுடன் அவருடைய ரூ முதல் வானத்தில் செல்லும். அந்த முதல் வானத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் எல்லாம் அவருடன் அந்த ரூஹை கொண்டு 2வது வானத்துக்கு போவாங்க. பிறகு 3வது வானம், பிறகு 7 வானங்களுக்கு அந்த ரூ போய் செல்லும். சென்றதற்கு பிறகு அப்பொழுது அல்லாஹ் தாலா கூறுவான், இவனுடைய ரூஹை ஆலமுல் இல்லியீன், உயர்ந்த உலகம், உயர்ந்த இடம், அந்த இடத்தில் இவருடைய ரூஹை வையுங்கள். அந்த இடம் எங்கே இருக்கிறது? அது குறிப்பிட்ட இடம் இல்லை. அந்த இடம் மக்கா கூட சேர்ந்து இருக்கிறது. அந்த இடத்துல சிலருடைய ரூ மக்கா காபா கிட்ட இருக்கும், சிலருடைய ரூ ஜம்சம் உடைய தண்ணீர் பக்கம் இருக்கும், சிலருடைய ரூ முதல் வானத்தில் இருக்கும், 2வது வானத்தில், 4வது வானத்தில், 7வது வானத்தில் அந்த ரூ இருக்கும். அது பிறகு அல்லாஹு தாலா அந்த ரூஹை திருப்பி உடலின் பக்கம் திருப்புவான். அப்போ அந்த ரூ கபர்ல மனிதனை வைத்ததற்கு பிறகு, அந்த மண்ணறை மூடப்பட்டதற்கு பிறகு, அந்த நபர்கள் திரும்பி செல்கின்ற நேரத்தில் அந்த ரூ அந்த உடலில் திரும்பி வரும். எல்லாம் மூடி திரும்புகின்ற நேரத்தில் ரூ உடல்ல வந்துடும். வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர். ஃபயாதீஹி மலகானி ஷதீதல் இன்திஹார் ஃபயன்தஹிரானிஹி வ யுஜ்லிசானிஹி. 2 மலக்குமார்கள் வருவாங்க, கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. நீயா வந்துட்டியா? எல்லோருக்கும் அந்த 2 மலக்குமார்கள் அவரை உட்கார வைப்பாங்க. ஃபயகூலானி, சொல்லுவார்கள், மர் ரப்புகா, உன்னை படைத்து ஆள்பவன் யார்? ஒமா தீனுகா, உன்னுடைய மார்க்கம் ஏது? ஒமன் நபியுகா, இன்னொரு ஹதீஸ்ல மா குன்தா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை பற்றி நீ என்ன சொல்கின்றவனாக இருந்தாய்? சில இமாம்கள் சொல்லுவாங்க, இந்த மனிதன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் காண்பிக்கப்படும், சண்டை போட வேண்டாம், காண்பிக்கப்படும். நம்பறியா நம்பாம போறியா உன் இஷ்டம். அந்த வார்த்தை என்ன இருக்கு? இந்த மனிதனை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? நல்லவராக இருந்தால் அவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய படைத்தாள்பவன் அல்லாஹ், வாழ்ந்ததே அல்லாஹுக்காக, ஓட்டு போட்டது அல்லாஹுக்காக, சம்பாதித்தது அல்லாஹுக்காக, செலவு செய்தது அல்லாஹுக்காக, எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்காக தான் நான் செய்தேன், அவன்தான் என்னுடைய படைத்த ஆள்பவன். ஒமா தீனுகா, தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், எந்த செயல் செய்தாலும் இஸ்லாத்துக்காக தான் நான் செய்தேன். என்னுடைய துக்கம் இஸ்லாத்துக்கு ஏதாவது நடந்தா என்னுடைய துக்கமாக இருந்துச்சு, இஸ்லாம் நல்லதாக இருந்தால் அதான் என்னுடைய மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வார், ஜா அனா பில் பையினாத், இவர்கள் நம்மிடத்தில தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். மின் ரப்பினா, நம்முடைய படைத்த ஆள்பவன் புறத்திலிருந்து. ஃபஆமன்து பிஹி, நான் அவர் மீது ஈமான் கொண்டேன். வஸத்தக்து, அவர் உண்மையாளர் என்று நான் நம்பினேன். இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா மோமின்களை உறுதியான சொல்லை கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையிலையும் நிலைப்படுத்துவான். அந்த உறுதியான வார்த்தைன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்ல? எந்த அளவுக்கு ஆழமாக நம்பி சொல்கின்றோமோ, கபருடைய நேரத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்த கலிமா சொல்கின்ற மக்களாக நம்மை ஆக்குவான். சந்தேகத்துடன் வெறும் வாயால் மனதில் இல்லாமல் சொன்னால் அந்த நேரத்தில் கலிமா வருமா வராதா தெரியாது. அதுக்கு பிறகு வயுனாதி முனாதி ஸமாஇ, அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். ஒருவர் சொல்வார், கத் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மையை சொன்னான். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னah, ஜன்னத்துடைய படுக்கை அவனுக்காக விருப்புங்கள். அதுக்கு பிறகு வல்பிசூஹு மினல் ஜன்னah, அவனை சொர்க்கத்தின் ஆடைகளை கொண்டு சொர்க்கத்தின் ஆடையில் அவனை வையுங்கள். பிறகு சொர்க்கத்தில் எந்த இடத்தில் அவன் இருக்க போகின்றான் மறுமை நாளுக்கு பிறகு அந்த இடத்தை அவனை காட்டுங்கள், காண்பிக்கப்படும். சில ஹதீஸ்ல வருது,
அவருக்கு நரகம் காண்பிக்கப்படும், பயந்துருவார். சொல்லுவாங்க, நீங்க பதில் சொல்லாம இருந்திருந்தா இதான் உங்க கதி, நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு சொர்க்கத்துல எந்த இடத்துல வாழ போகிறாரோ அந்த சொர்க்கத்துடைய காட்சி அவருக்கு காட்டப்படும். அதுக்கு பிறகு وَيُمَثِّلُ عَمَلُهُ لَهُ فِي صُورَةِ رَجُلٍ حَسَنِ الْوَجْهِ طَيِّبِ الرَّائِحَةِ حُسْنُ الثِّيَابِ. அதுக்கு பிறகு அவர் செய்த நற்செயல்கள் இருக்குல்ல, நல்ல செயல்கள் எத்தனை செய்தார்கள், அந்த எல்லா நல்ல செயல்கள் ஒரு மனிதனுடைய ரூபத்தில அழகான ஆடைகளுடன் நறுமணத்துடன் வந்து அவர் தலைக்கு முன்னால உட்கார்ந்துரும். ஒரு மனிதன் வந்து உட்கார்ந்துருவார். அந்த மனிதன் யாரு? நாம் செய்த நல்ல அமல்கள். நல்ல அமல்கள் கூட வரும்னு சொல்லுவாங்கல்ல. மரணித்ததற்கு பிறகு, கபர்ல வைத்ததற்கு பிறகு எல்லாமே போயிடுவாங்க. யார் கபர்ல நம்ம கூட இருப்போம், இந்த நாம் செய்த நல்ல அமல்கள் தானே நம்ம கூட இருக்கும். அந்த நல்ல அமல்கள் வந்து ஒரு மனிதனுடைய ரூபத்தில, அழகான மனிதனுடைய ரூபத்தில, அழகான ஆடைகளுடன், அழகான நறுமணத்துடன் வந்து அந்த உட்கார்ந்துருவாரு. அது பிறகு அந்த நல்லவர் மனிதர் சொல்லுவார், அப்ஷிர், சந்தோஷமாக இரு, பிமா அல்லாஹு லகா, அல்லாஹு தாலா உனக்கு எது கொடுக்க போகின்றானோ அதை கொண்டு நீ சுப செய்தியை பெறுவாயாக. அது பிறகு அவர் சொல்லுவாரு, ஹாதா யௌமுகா அல்லதி குந்தா துஅது, உனக்கு ஒரு நாள் வரும், ஒரு நாளுக்கு வரும்னு சொல்லி வாக்கு கொடுக்கப்பட்டதில்லை. நீ நல்லதாக செய்தால் உனக்கு நல்லது நடக்கும், நல்லதாக செய்தால் நீ அது பார்க்காம கூட நம்பி நீ அமல் செய்த இல்ல, அந்த நாள் தான் இந்த நாள். வெறும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது பெருசா ஆனா அமலுக்க சாலி, நான் உன்னுடைய நல்ல அமல், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அலிம்துகா இல்லா குன்த சரியன் ஃபி தாஅத்தில்லா பத்தியன் அன் மஅசியத்தில்லா, நான் உன்னுடைய விஷயத்துல நீ வந்து நல்ல அமல் என்றாலேயே விரைவாக செய்கின்றவனும், தீய அமல் என்று வந்தாலேயே மெல்லமாக இருக்கக்கூடியனாக தான் உன்னை பார்த்தேன். நல்ல அமல் சொன்னாலே வேகமாக செஞ்சிருவார். இது தொழுதா நன்மையா, தெரிஞ்சிடும். தாய்க்கு சேவை செய்தால் சொர்க்கமா, செஞ்சிருவார். அவர்கிட்ட தப்பா பேசிட்டீங்க, மன்னிப்பு கேட்டுக்குங்க, மன்னிப்பு கேட்டுருவார். நல்ல அமல் சொன்னாலே விரைவாக செய்வார். தீய அமல் வந்தா யோசிப்பார், இது குற்றம் ஆயிடுச்சே, இது நல்லதா இருக்கு, ஆனா இது செய்தா நமக்கு தண்டனை கிடைக்குமே, அப்படி இருந்தாய். இரண்டு வகையான நபர்கள். சில நல்லவர்கள் வந்து பல விஷயங்கள்ல சீக்கிரமாக நல்ல அமல்கள் செய்வார்கள். ஒரு சில விஷயங்கள்ல தான் நல்ல அமல் செய்கின்ற விஷயத்திலே தாமதம் செய்வார்கள். அதே போல பல கெட்ட விஷயங்களுக்கு அவங்க நெருங்க மாட்டாங்க. குடிக்க மாட்டாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, வட்டி கொடுக்க மாட்டாங்க, வட்டி வாங்க மாட்டாங்க, லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்த மாட்டாங்க, மற்றவர்களுடைய உரிமைகளை சரியாக கொடுத்துருவாங்க, மற்ற பல தீய விஷயங்களை விட்டு தூரமாக இருப்பாங்க. ஒரு சில தீய விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனா சிலர் இருப்பாங்க, நல்ல அமல் செய்யற விஷயத்துல முன் வரவே மாட்டாங்க. எந்த நல்ல அமல் இருந்தாலும் சரி, தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, உண்மை பேசுறதும் இல்லை, தாய் தந்தைக்கு சேவையும் செய்யறதில்லை, மனைவியோடைய உரிமைகளையும் தர்றதில்லை, பிள்ளைங்களுக்கு சரியாக வளர்க்கிறதில்லை, எந்த ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கும் முன் வர மாட்டார். அதே மாதிரி தீய அமல் வந்தாலேயே எந்த ஒரு தீய அமலை விட மாட்டார். அல்லாஹ் காப்பாற்ற. அந்த நிலைமை இல்லை, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். நீ அவ்வாறு இருந்தாய், ஃபஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உலகுக்கு நல்ல கூலியை தந்துள்ளான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்வான், யா ரப்பி, என்னை படைத்து ஆள்பவனே, அகிமிஸ்ஸா கை அர்ஜியா இலா அஹ்லி வ மாலி, மறுமை நாள் வரசை, நான் போய் என்னுடைய உறவினர்களை போய் சந்திக்க வேண்டும், ஆசையாக இருக்கு, எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி அவங்களுக்கு போய் நான் சொல்ல வேண்டும். சில நேரத்தில் நாம இறந்தவர்கள் கனவுல நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி பார்ப்போம். அது ஏன் சொன்னா, அந்த இறந்தவருடைய ஆசை, நான் நல்ல நிலைமையில இருக்கிறது என்னுடைய பிள்ளைங்க பார்க்கட்டும் சொல்லி அந்த ஆசை வந்து அல்லாஹ் தஆலா கனவு மூலமாக பூர்த்தி செய்வான். புரிஞ்சிச்சா? பைன்கான ஃபாஜிரன்,
எல்லா பாவங்களை செய்யக்கூடியவனாக இருந்தால், நான் சொன்னேன்ல, ஒரு பாவத்தை கூட விட மாட்டாரு, ஒரு நன்மை செய்யற விஷயத்தில் கூட முன் வர மாட்டார். வைன்கான ஃபாஜிரன், மரணிக்கின்ற நேரத்துல அவனுடைய தலைக்கு முன் பக்கம் மலக்கு வந்து உட்காருவார், வந்து சொல்லுவார், தீய ஆத்மாவே, அசுத்தமான ஆத்மாவே, வெளியேறு. அவனுடைய உடலிருந்து அந்த ஆத்மா, அந்த ரூ வெளியேறுகின்ற நேரத்தில் சில ஹதீஸ்கள்ல அந்த துன்பம், அந்த வேதனை எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு பசுமாட்டை அறுக்காமல் தோல் மட்டும் விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நல்ல விஷயம் செய்யாமல் எல்லா அசிங்கமான செயல்கள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு அந்த துன்பத்துடன், அந்த வேதனையுடன் ரூஹ் எடுக்கப்படும். அதுக்கு பிறகு கருப்பான முகங்களை கொண்ட மலக்குமார்கள் வருவாங்க. ஒரு ரொம்ப மோசமான ஒரு துணி கொண்டு வருவாங்க, துர்நாற்றம் உடைய துணி கொண்டு வருவாங்க. அந்த துணியில அவனுடைய ரூஹை வைத்து முதல் வானத்தில் பக்கம் செல்வார்கள். அங்க முதல் வானத்துல கேட்பாங்க, யார் இவன்? அவனா? விபச்சாரம் செய்தானே, குடித்தானே, தொழுகவில்லையே, சினிமா பைத்தியமாக இருந்தானே, சினிமாவுடைய நடிகர்களுக்கு நடிகைகளுக்கெல்லாம் ஃபேனா இருந்தானே, ரசூலுல்லாவை நேசிக்காம ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ரசிகனாக இருந்தானே, என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாமே அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவனுடைய ரூஹுக்கு வந்து முதல் வானத்துக்கு மேல் செல்வதற்கு அனுமதி கிடைக்காது. அவனுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா தூக்கி இந்த உலகத்திலே வீசி விடுவான். அந்த நேரத்துல அவனுடைய உடல் கபரில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கேருந்து திட்டு வாங்கினதுக்கு பிறகு, இழிவுபடுத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த ரூஹ் வந்து அந்த உடல்ல வந்து உட்காரும். அதே மாதிரி மலக்குமார்கள் வருவாங்க, வந்து கேட்பாங்க, மர் ரப்புகா, உனக்கு படைத்த ஆள்பவன் யார்? உன்னுடைய மார்க்கம் ஏது? இந்த நபரை பற்றி நீ என்ன சொல்கின்றாய்? அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், லா அதிரி, லா அதிரி, எனக்கு தெரியாது, எந்த ஒரு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹு தாலா கபருக்கு கட்டளையிடுவான். ரெண்டு புறத்திலேருந்து கபர் அவனுக்கு வந்து அமுக்கும். ரெண்டு புறத்திலேருந்து, இங்க இந்த புறத்தில் இருக்கிற விழா இரும்பு இந்த சைட்ல வந்துடும், இந்த சைட்ல இருக்கிற விழா இரும்பு இப்படி வந்துடும். சில ஹதீஸ்கள்ல வருது எல்லாத்துக்கும் அந்த கபர் அந்த மாதிரி செய்யும். ஆனா மோமின்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, தாயோடைய மடியில உட்கார்ந்து தாய் பிடித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கும். அதுக்கு பிறகு அவனுக்கு வந்து அவனுடைய சொர்க்கம் காண்பிக்கப்படும். மகிழ்ச்சியுடன் பார்ப்பான். இதுக்காக நீ வாழவில்லையே, இதுக்காக வாழ்ந்திருந்தா உனக்கு கிடைச்சிருக்கோமே. எப்ப எல்லாம் சொர்க்கமோ உலகமோன்னு சொல்லி கேட்டா, உலகம் தான் சொல்லி வாழ்ந்தியே. இப்ப பார் நீ எங்க இருக்க போறாய் சொல்லி, நரகத்தில் அவன் எங்கே இருக்க போகின்றானோ அந்த நரகம் அவனுக்கு காண்பிக்கப்படும். அதுக்கு பிறகு அவன் அங்க உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒரு தீய, ஒரு மோசமான முகம் உள்ள ஒரு மனிதன் வந்து உட்காருவான். அவன் கேட்பான், நீ யாரு? அவன் சொல்லுவான், நான் நீ செய்த செயல்கள், நான் தீய செயல்கள் நீ செய்த இல்ல, அந்த தீய செயல்கள் நான். நீ எப்படிப்பட்டவனாக இருந்த? ஏதாவது நல்ல அமல் செய்ய சொன்னா எப்பவுமே நீ முன் வரக்கூடியவனாகவும் இல்லை. மேலும் ஒரு தீய அமல் பார்த்தாலே உடனடியாக அந்த தீய அமல் செய்கின்ற மனிதனாக நீ இருந்தாய். இதுக்கு பிறகு யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கபருடைய வாழ்க்கையில நிம்மதியுடன் இருப்பாங்க. சொர்க்கத்தில் தூங்குகின்றவர்களை போல மறுமை நாள் வருகின்றவரை நிம்மதியாக தூங்குவாங்க. இவங்க யாரெல்லாம் அல்லாஹுக்காக வாழவில்லையோ, உலகத்துக்காக வாழ்ந்தார்களோ, தவறுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் அந்த கபரில் மறுமை நாள் வருகின்ற வரை அந்த வேதனையில் இருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு காப்பாற்றுவானாக. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாசம் முதல் ஜுமா இந்த ஈமான் முஃபஸ்ஸலுடைய தொடர்ச்சியை நாம் கேட்போம். ஒவ்வொரு இரண்டாவது வாரம் நாம் வந்து இன்ஷா அல்லாஹ்
நல்ல மனிதர்களை பற்றி கேட்போம். 3வது வாரம் சட்டங்களை கேட்போம். 4வது வாரம் மற்ற தீனுடைய விஷயங்களை நாம் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ஜூன் மாத முதல் ஜுமாவில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் கேட்போம். எது நாம் கேட்டோமோ அது புரிந்து அதை நம்பி அதை போல வாழுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.